For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. பேட்டையின் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளான மனசிலாயோ பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறமா மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய வாய்ஸ் ரஜினி சாருக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எஸ், கடைசியா இவங்க வந்து அருணாச்சலம் படத்துக்காக ஒன்று சேர்ந்திருந்தாங்க. அதுல சிங்கம் ஒன்று புறப்பட்டதை பாட்டு வந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஏஐ மூலியமா அவருடைய வாய்ஸை திருப்பி ரஜினி சாருக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு காம்போ நிறைய வந்து வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காங்க. பொதுவாக என் மனசு தாங்கமா இருக்கட்டும், இல்ல வந்து ஆசை நூறு வகை சாங்கா இருக்கட்டும், இல்ல வேலைக்காரன்ல வர சாங்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பாடல்கள் வந்து இவங்க வெற்றி பாடல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்போ எகைன் வந்து இணைஞ்சிருக்கு. அண்ட் இதை வந்து ஏஐ மூலியமா சாத்தியம் பண்ணி ஆப்வியஸா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அதை நம்மளால அதிகமா பார்க்க முடியுது. பம்பா பாக்கியா அவருடைய வாய்ஸை வந்து ஏஐ மூலியமா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க. கோட்ல நம்ம பவதாரணி அவங்களுடைய வாய்ஸை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஸோ மலேசியா வாசுதேவன் யுகேந்திரன் அவங்களோட வாய்ஸ் மட்டும் இல்லை, இதுல ஆனியும் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லை, தீப்தி அப்படிங்கிறவங்களும் இதுல பாடியிருக்காங்க. ஸோ இந்த சாங் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் வைப்ல வந்து இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸா சொல்ல போனா அனிருத் இந்த தடவையும் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணல. ஸோ நிறைய அந்த ஒரு மோட் இருந்தது. தலைவர் அவரோட லுக்கா பார்க்கறப்போ வந்து எனக்கு தர்பாரை வந்து ரிமைண்ட் பண்ணுச்சு. ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருந்தார், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தார். இந்த லுக்ல பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது அதை பார்க்கும்போது. அண்ட் இதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க சூப்பர் சுப்பு அண்ட் விஷ்ணு வேடவன். ரெண்டு பேருமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான சாங்ஸ் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் சுப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஹுக்கும் எவ்வளோ பெரிய விஷயமா ஜெயிலருக்கு அமைஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் விஷ்ணு வேடவன் பொறுத்த வரைக்கும் அவர் தான் நான் ரெடி தான் வரவா பாட்டெலாம் எழுதியிருந்தாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சுதான் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காங்க. நிறைய தலைவர் ரெஃபரன்ஸே தலைவரோட படத்துலேயே இருந்தது. அதாவது ராமையா சாங்கோட, அதாவது பாஷா படத்தில் ராமையாவோட ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்ல ராக்கம்மா கையத்தட்டு ராக்கம்மா அந்த ரெஃபரன்ஸா இருக்கட்டும். அண்ட் பேட்டத்துள்ளல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விக்டரி ஆஃப் குட் ஓவர் ஈவில். அது வந்து ஒரு ரிச்சுவல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல பேட்டத்துள்ளல்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் நடிச்ச பேட்டை. ஸோ அந்த ரெஃபரன்ஸுமே அங்கங்கே பார்க்க முடிஞ்சது. லிரிக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பாட்டு பார்க்கும்போது. ஸோ பர்டிகுலர் லிரிக்ஸ் பற்றி மட்டும் பேசணும்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருந்தேன். தலைவர் ராப் பாடுற மாதிரிலாம் கையெல்லாம் அசைச்சு அசைச்சு பாடிட்டு இருந்தாரு. அதாவது 6க்கு 2 கல்லறை வெட்டிக்கோமா, சில்லறை ஒட்டிக்கோமா, நெத்திலமா இல்லைன்னா ஒத்திக்கோமா, தொட்டா பத்திக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, அந்த லைன்ஸ் அப்படி டக்குன்னு அவர் பாடும்போது கேட்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நடுவில் ஒரு வேரியேஷன் வந்து ஆனி கொடுத்துருந்தது. ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகி நம்ம வந்து பேக் டு 80s மாதிரி. ஏன்னா 80ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் நிறையா வந்து பவர்ஃபுல் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக இந்த பாட்டுலேயும் வந்து ஒரு லிரிக் ஒர்க் நடந்த மாதிரி இருந்தது. அதாவது லிரிக் ஒர்க்னா பர்ஃபெக்டாக ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு லிரிக் ஒர்க் நடந்த மாதிரி இருந்தது. லைஃப் ஒரு டீமா, லவ் யோர் டூ டீமா, அதில் அவங்க கூட இவங்க கூட வைப்போ டீமா அப்படிங்கிறது வந்து அது படத்துக்காக சொன்னதாகவும் இருக்கலாம், இல்லை நிறையா போட்டிகள் நடக்குது இல்லை அதை மீன் பண்ணி சொன்னதாகவும் இருக்கலாம். பட் ஆனால் அது பாட்டாக கேட்குறப்போ அந்த வைப்பு செமையாக செட் ஆயிருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா தலைவர் ரெஃபரன்ஸு ராரா ராமையாவோடது எடுத்து வச்சுருந்தாங்க பாஷாலேருந்து. அண்ட் ராரா ராக்கம்மா அது வந்து ராக்கம்மா கையத்தட்டுலேருந்து எடுத்து வச்சுருந்தாங்க. பேட்டத்துள்ளல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விக்டரி ஆஃப் குட் ஓவர் ஈவில். அது வந்து ஒரு ரிச்சுவல் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல பேட்டத்துள்ளல்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் நடித்த பேட்டை அப்படிங்கிற படமாகவும் இருக்கலாம். ஸோ ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டுலையும் சரி எப்பவுமே சரி அந்த ஒரு வைப்லையும் சரி அந்த ஒரு ஸ்டைலும் சரி அன்மேட்சாக தான் இருந்துக்கிட்டே இருக்கு. ஈவன் அந்த என்ன சொல்றது பாட்டு விஷுவலா இல்லாம தனியா அந்த பேக்ரவுண்ட்ல கட் எடுப்பாங்கல்ல, பிடிஎஸ் இருப்பாங்கல்ல, அதுல பார்க்கும்போது கூட மனுஷன் தானா பண்றது ஸ்டைலா தான் இருக்கு. இப்படி கை காட்டுறது கூட அது ஒரு மாதிரி ஸ்டைலா தான் இருக்கு. இதுலயே ஒரு கண்ணாடி போட்டு பார்ப்பாரு. ஈவன் ஜெயிலர் அவரோட படத்தோட கேமராமேன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அவர் எல்லா கண்ணாடியும் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது கூட ஒரு மாதிரி ஸ்டைலாக தாங்க இருக்குன்னு. ஸோ அந்த பிடிஎஸ் பார்க்குறப்ப கூட நமக்கு அவர் ஏதோ ஸ்டைல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் அவர் நார்மலாக தான் பண்ணுறாரு. ஆப்வியஸாக ஸ்டைல் இஸ் பார்ன் வித் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அனிருத் அவர்களுடைய கேமியோ இருக்குது. அவரும் வந்து சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இப்பயும் அந்த டான்ஸாக இருக்கட்டும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்காரு மனுஷன். ஸ்க்ரீனில் பார்க்கறக்கு லுக்காக பார்க்குறப்போ இந்த படத்தில் இன்னும் நல்லா தெரிகிறாரு. பார்க்க மனுஷன் லுக்கில் பக்காவாக தெரிகிறாரு. ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 years பேக் வந்து லிங்கா வரப்போ பலரும் அவருடைய லுக்ஸை வந்து கிண்டல் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் இப்படி ஆகிட்டாரு, இவர் சூப்பர் ஸ்டாரான்னு கிண்டல் பண்ணவங்கலாம் உண்டு 2014 டிசம்பரில். பட் இப்போ ஈவன் இன் 2024 இந்த லுக்ஸ்ல வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் தினேஷ் மாஸ்டர் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸ்டெப்ஸ் எல்லாம் தலைவருக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கொஞ்ச நாளில் ஒரு சில ஸ்டெப் எல்லாம் நம்ம ரீல்ஸ்லையும் தொடர்ந்து பார்க்க தான் போகிறோம். ஸோ அந்தளவுக்கு வைப்பாக தான் பாட்டு இருந்தது. உங்களுக்கு இந்த பாட்டு எந்த மாதிரி ஒரு வைப் இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is VJ Pranesh signing off.
favorite. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.